டாடி அண்டத்தை விட பிண்டம் விசாலமானது. அண்டம் நல்லா இருக்கணும்னா பிண்டம் வந்து கரெக்டா இருக்கணும். காலை இப்படி மடக்கிட்டு இதை மட்டும் பண்ணுங்க. பிரியங்கா இங்க வாயா, அது ஒன்று பண்ணிக்காமியா. கை நீட்டு கொஞ்சம் உட்காந்து எழுந்துரு. உனக்கு ஏதோ ப்ராப்ளம். குட்டி விட்டு வந்திருக்க பார். ஐயோ, இந்த ப்ராப்பர்ட்டி அவள் தான் குட்டியா? அதை வச்சு அந்த சாக்கடை குத்தி நின்றுச்சு. அவையார் அவர்களே, அவையார் ஏதாவது ஷாப்பிங் போயிட்டு வந்திருப்பாங்க. நீ அதெல்லாம் பார்த்து நிக்கிற? ஜாக்கெட் பிட்லாம் எடுத்து இருந்துக்கிறீங்க. ரூபினி, உங்க டாடியை ஒரு வாட்டி கூப்பிட்டேன். இல்ல அவங்க வரல. அவங்க வரலையா? இப்பதான் பார்த்தேன் டிவில. உங்க அப்பாவுக்கு வர சொல்ல. ஓ, எங்க தோப்புனார். வாப்பா. எந்த தோப்புல இருக்கிறாரு? உங்க வைஃப் எங்க சார்? வைஃப் இல்ல. அவங்களோட உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமுங்களா தோப்பனார்? என்ன இவர் ஒரு வித்தியாசமான தோப்பனார் பரப்ப எது கேட்டா ஏதாவது வாயை தரத்து சொல்லுங்க தோப்பனார். இப்படி ஏதாவது பிரச்சனையா? என்ன இங்க ஒரு பில்டிங் இருந்தது காணோம்? ஓ ஏடா இப்படி பிதுங்கி உட்காந்துட்டா சிப்ஸ் தின்னணும். ஏந்து வெளியில தப்பிச்சு ஓட வேண்டியதானடா? முடியாது உன்னால. வாங்க செட்டில் வாங்க, தூக்கின்னு போங்க. என் பக்கத்துல நிற்கும் போது எனக்கு பேச எனக்கு மனசு வரல. ஒரு கேள்வி கேட்கட்டாக்கா? ஒருத்தனுக்கு வந்து 4 நாளா பல்லு வலியான். பல்ல போடுங்களான்னு ஹாஸ்பிட்டலில் போயிருக்கான். லேடிஸ் டாக்டர் உட்காந்து இருக்காங்க. அந்த லேடிஸ் டாக்டர் பார்த்த உடனே ஓடியான்ட்டானா? ஏன் அவங்க அம்மா வந்து எந்த பொண்ணுக்கிட்டேயும் பல்ல கட்டக்கூடாதுன்னுங்கிறாங்க. அதனால தான் ஓடியான்ட்டுக்கிறான். ஓகே, என்னப்பா பனிஷ்மெண்ட்டு? எத்தனை தடவை பண்ணணும்? 3 தடவை போதும். ஓகே. இவங்க கூட கொஞ்சம் மலையாளம் பேசு. உந்தன் பேரு என்னடு? உந்தன் பேரு என்னடுவா? என்னடா ஆந்திரா பக்கம்லாம் போறேன். உந்தன் பேரு என்னடு? அப்ப ஒரு பொண்ணு கிட்ட கேக்குறேன், எப்படி கேப்ப? உந்தன் பேரு என்னடி? ஃபர்ஸ்ட்லேருந்து நேரா போயிட்டு தேங்காய் பார்த்தேன். நேரா போயிட்டு தேங்காவை பார்த்தேன். அதுக்கு ஒரு மரத்தை பார்த்தேன். மூணு தோப்புக்காரரும். ஓகே. மாடு தான் அது மாதிரி பண்ணும்.